வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்த இயக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் கார்த்தியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம். ஸோ நம்மளும் இந்த படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த படத்தோட கதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல வந்து 3 டிஃபரண்டான ஸ்டோரி வந்து சொல்றாங்க. ஷார்ட் ஃபிலிம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோட கதைய பத்தி பார்க்கலாம். 2 பெரிய ஆக்டர்ஸ் இவங்களோட ரசிகர்கள். இவங்களுக்கு நடக்கிற சண்டை. இத பத்தி தான் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. கிளைமாக்ஸா பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவர் வந்து மெசேஜ் குடுத்து இந்த படத்த வந்து முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு கதை வந்து கொஞ்சம் கன்டென்ட் வைஸா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். செகண்ட் படம் பார்த்தீங்கன்னா, ஆ பெண்களோட ஆடை சுதந்திரம். ஸோ பெண்கள் எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றது வந்து காமிச்சிருக்காப்ல. ஸோ அந்த படமும் அ ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். தேர்ட் ஸ்டோரி வந்து அது டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி தேர்ட் ஸ்டோரி. ஸோ ஒரு டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி தான் வந்து 3வது ஸ்டோரி. இதில நம்ம அஸ்வின் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டட் படம் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். இல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒரு ட்ராமா இந்த மாரி படம் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவா தான் தோணும். ஸோ ஆக மொத்தத்தில இந்த படம் வந்து ஒரு குட் கன்டென்ட் பட் எக்ஸிகியூஷன்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் குடுக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இது வந்து படம் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.